சட்டமன்ற உறுப்பினரா இது வந்து 3வது முறை. இந்த இன்னொரு 1 வருஷம் தான் இருக்கு. இதுல உங்களோட அனுபவங்கள் வந்து எப்படி இருந்தது? குறிப்பா இந்த சட்டமன்றத்துல வந்து அடிக்கடி வந்து சபாநாயகர் அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த சில கருத்துகள், கருத்து மோதல்கள் அப்படின்றது. ஒரு முறை வந்து முதல்வரே எந்திரிச்சு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அது விஷயம்? வந்து இந்த சமரசமற்ற ஒரு போர்க்குணம் என்பது என்னில் அது மிக அதிகமாக இருக்கிறது. நான் தான் சொன்னேன்ல, நான் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்து, அவர் சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மகத்தான தலைவனுடைய வரலாறை உள்வாங்கி, அவர் வழிநடத்திய தளபதிகள், போராளிகளோடு பழகி, அதே மாதிரி தோழர் தமிழரசனுக்கும் அடுத்த நிலையில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களோடு பழகி, அவர்களோடு பயின்று, அவர்களோடு இரண்டர கலந்து சில போராட்டங்களில் பங்கெடுத்து வாழ்ந்தவன். எந்த மக்களுக்காக தமிழக தேசிய தலைவர் போராடுகிறாரோ, எந்த நோக்கத்தை முன்வைத்து இங்கு தமிழ்நாடு விடுதலை படை என்கிற அமைப்பை தோழர் தமிழரசன் கட்டி அமைத்தாரோ, ஆக இவற்றையெல்லாம் ஒரு ஆதரவாளனாக, அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்குவனாக, எதையெல்லாம் எந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருந்தனோ அதே கருத்தோடு அதே எண்ணத்தோடு தான் நான் இன்றும் இருக்கிறேன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.